அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். 15/4/2024 சித்திரை மாதத்தின் 2ஆம் நாள் திங்கட்கிழமை மாலை 5:02 முதல் 16/4/2024 சித்திரை மாதத்தின் 3ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை மாலை 5:46 வரைக்கும் அஷ்டமி திதி இருக்கு. சித்திரை மாதத்தின் இந்த அஷ்டமி திதியில் பைரவரை வழிபாடு செய்யறது சிறப்பான பலனை கொடுக்கும். தீய சக்திகளின் பாதிப்பு நீங்கும், கடன் தொல்லை நீங்கும், எதிரி தொல்லை நீங்கும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்தது அப்படின்னா இந்த அஷ்டமி நாள்ல உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சிவாலயத்துக்கு பைரவருக்கு அபிஷேகத்துக்கு தயிர் வாங்கி கொடுங்க. பிரச்சனையெல்லாம் நிச்சயமாக நீங்கும். இந்த நாள்ல இப்ப டிஸ்பிளேல தெரியுது பாத்தீங்களா, 8 பைரவரையும் நினைத்து ஓம் கால பைரவாய நமக, ஓம் கல்பாந்த பைரவாய நமக, ஓம் குரோத பைரவாய நமக, ஓம் கபால பைரவாய நமக, ஓம் சம்ஹார பைரவாய நமக, ஓம் உன்மத்த பைரவாய நமக, ஓம் கண்ட பைரவாய நமக, ஓம் உக்கிர பைரவாய நமக எனும் இந்த 8 பைரவ மந்திரங்களை குங்கும அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யுங்க. உங்க வீட்டுல பைரவருடைய படமோ போட்டோவோ அல்லது விக்கிரகமோ கண்டிப்பா வச்சிருக்க மாட்டீங்க. பைரவரை நினைச்சு உங்க வீட்டுல விநாயக பெருமானுக்கு முன்னாடி ஒரு வெத்தலையை வச்சு கொஞ்சம் குங்குமத்தை எடுத்து ஒவ்வொரு வரியா சொல்லி உங்க கைகள்ல குங்குமத்தை எடுத்து அந்த வெத்தலையில சமர்ப்பிங்க. அந்த குங்குமத்தை தினமும் நெற்றியில வச்சுக்கோங்க. உங்ககிட்ட தீய சக்தி அப்படிங்கிறது நிச்சயமாக வராது. இப்ப நான் சொன்ன நேரத்துல எந்த நேரம்னாலும் செய்யலாம். இன்னைக்கு சாயங்காலத்திலிருந்து நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ இந்த 8 வரிய பைரவரை மனதார் நினைச்சு பிரசாதமாக பாலையும் பானகத்தையும் வைத்து வழிபாடு செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயமா உண்டாகும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் பெரியவாருளால நல்லதே நடக்கட்டும்.